திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நெடும்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆட்டாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வெள்ளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கொண்கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்குழாரடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணியே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகான தருணத்திலே, இந்த நல்ல நாளில, அழகான நாள் அப்படின்னு சொல்லணும். நினைக்க 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 நெஞ்செல்லாம் அப்படி தேனா இனிக்குது அப்படின்ற மாதிரியான நல்ல நாள் இன்னைக்கு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் மதுரையம்பதியில் நடந்தேறிய தினம் இன்னைக்கு காலையில. அவங்க மணமக்களை அங்க மட்டும் நாம விட்டுறக்கூடாது, நம்ம குருவருள் ஆன்மீக மையத்திற்கும் அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில இங்கேயும் அவங்களை அழைச்சிட்டு வந்தாச்சு. அப்ப அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களை எப்படி எல்லாம் வரவேற்கணும் இல்லையா? வரவேற்கணும், நாம எல்லாம் போய் வாசல்ல நிக்கணும். சாதாரணமா ஒரு மணமக்களை வரவேற்கும் போதே நம்ம துடிப்போம் அப்படியே. இந்த வந்துட்டாங்க மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு கை காலு ஓடாது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போயிடும். அப்போ வரப்போறது யாரு? வரப்போறது யாரு? அம்மாவும் அப்பாவும். உலகத்துக்கே தாய், உலகத்துக்கே அண்டாண்ட அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டங்களை ஈன்ற பின்னும் அவள் கண்ணி கண்ணி என்று அழைக்கப்பட்ட தாய், உலகத்துக்கே தாய் அந்த அம்மா. அவளுடைய திருக்கல்யாணம், சொக்கநாத பெருமானுடைய திருக்கரம் பற்றி மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அப்படி நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துக்குள்ள அவங்க வராங்க அப்படின்னும் போது மனசெல்லாம் துடிக்குது. அப்படி எப்ப வருவாங்க அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு கிடக்கணும். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும், உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மகனே, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மகனே, எவ்வுலகுமாக்குகின்ற சொக்கநாதா எவ்வுலகுமாக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. சொக்கநாத பெருமானே,
மீனாட்சி அம்மையோட திருவடியை வணங்கி அவங்கள நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமா நம்ம குழுவில் இருக்கிற அனைவருமே இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை கேட்கிற அனைவருக்குமே அந்த அருள் பரிபூரணமாக இறைவன் வழங்கி கொண்டே இருக்கிறார். வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதுதான் சொல்லணும். ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லையா? இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய மறதி அது. அடுத்த நொடியில நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் இன்னைக்கு இந்த வகுப்பு எடுக்க வச்சு அந்த திருக்கல்யாணத்துல இந்த அடிநாயனுடைய வாயிலிருந்து கேட்கணும், சொல்லணும் அப்படின்ற நினைக்கும் போது எனக்கு தாங்கல. கொஞ்ச நாள் முன்னாடி கூட அடியேன் நினைச்சேன். நாம திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய லீலைகள் சொல்றோம். ஆனா நம்ம மதுரைய மறந்துட்டோமா அப்படின்னு கூட நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு காலையில கூட நினைக்கிறேன் இறைவா அப்படின்னு சொக்கநாதா சொக்கநாதான்னு அவரை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்படின்ற மாதிரி நான் உன்னை மறக்கலடா அம்மா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டு தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இறைவனுடைய உத்தரவு மாதிரி அம்மா போன் பண்றேன். இந்த மாதிரி திருக்கல்யாணம் எடுக்கணும், வகுப்பு எடுக்கணும். எவ்வளவு பெரிய குடுப்பன, எவ்வளவு பெரிய சந்தோஷம். யார் பெற்ற இன்பம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. அப்ப அவங்க 2 பேரையும் அழகா அழைச்சிட்டு வந்து நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல அமர்த்தி வச்சு உட்கார வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அம்மா எப்படி பிறந்தாங்க, அவங்க எப்படி இறைவனிடத்தில் சேர்ந்தார்கள், அவங்க முதல்ல யாராக இருந்தாங்க, இறைவனிடத்தில் சேர்ந்தது எப்படி, திருமணம் ஆனது எப்படி அப்படின்னு பல மீனாட்சி அம்மையை பத்தி முழுக்க முழுக்க இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, சூரார் திருவையாரா போற்றி. அதாவது அம்பாள் மீனாட்சியாக அவதாரம் எடுக்கும் முன்ன தக்ஷன் மகள் தாட்சாயணியாக இருந்தார். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன், இறைவனை எம்பெருமானை சிவபெருமான நாம் அடையணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அம்பாளே பல வடிவங்கள்ல பல ரூபங்கள்ல தேவியே இறைவனை திருமணம் செய்து கொள்ள பலமுறை முயற்சி பண்ணிருக்காங்க. அதாவது தியானம், தவம், மாங்காட்டெல்லாம் ஊசி நடுவில் நின்று தவம் பண்ணினான் இல்லையா? காஞ்சிபுரத்துலயும் அம்மா தவம் தான் பண்ணினான். அந்த மாதிரி பல தவங்கள் புரிந்துதான் அம்பாளே இறைவனிடத்தில் சேரும் போது தியாகராஜ பெருமானை மணக்க கமலாம்பாள் பர்ணசாலை அமைத்து திருவாரூரிலேயே அந்த கமலாலய குலத்திற்கு அருகிலே அமர்ந்து திருமணம் செய்து கொண்டார் இல்லையா? அப்ப அவர் வந்து அப்படி திருமணம் நடத்தி கொள்கிறார் அப்படின்னும் போது அப்ப மனிதர்களாக ஆகிய நாம் என்ன பண்ணணும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவனை சென்று சேர பல தியானங்கள் தவங்கள் மேற்கொள்ளணும்னு சொல்றேன். அதற்கப்புறமா என்ன பண்ணணும்? நேர்மையா இருக்கணும். எது சரியோ அதை செய்யுங்க, இறைவன் நம்ம கிட்ட வந்துருவார். நாம அவரை சிக்கனம் பிடிச்சோம்னா அவர் நம்மளும் வந்து பிடிச்சுக்குவாரு. ஒரு முறை நாம அந்த வழியில போயிட்டோம்னா, சிவம் அப்படின்ற வழியில நாம போயிட்டோம்னா திரும்பி வரவே முடியாது. அவர்கிட்ட நாம போயிட்டே தான் இருக்கணும். அந்த பாதைன்றது நெடுந்தொலைவான பாதை. ஒரு சிலருக்கு கிட்ட கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு 10 கிலோமீட்டர் கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு 100 கிலோமீட்டர் போயும் கிடைக்காது. அப்ப நம்முடைய விதி பயன் நம்முடைய கர்ம பலனாக கிடைக்கிறது தான் அது. அப்படின்னு நம்முடைய பாதை இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான் நம்ம கடமை. அடுத்த கடமை வந்து என்ன பண்ணுவார்? அவர் ஒரு கயிறு கட்டி நம்மளை இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பார். திரும்பி எல்லாம் பார்க்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட, இறைவன் கிட்ட இல்லையா? அப்படிதான் அம்பாள் வந்து ஒவ்வொரு முறையும் இறைவனை தவம் செய்து இறைவனை அடைகிறார். அப்படி தக்ஷன் மகள் தாட்சாணியாக இருந்து இந்த தக்ஷன் தந்த உடல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்ச அம்பாள் என்ன பண்றா? தன்னுடைய உடலை 51 துண்டுகளாக பிரித்து நம்முடைய நாட்டில் விழுந்த 51 இடங்களும் 51 சக்தி பீடங்களாக மாறுச்சு இல்லையா? அது நமக்கு தெரியும்.
அந்த 51 சக்தி பீடங்கள்ல இருதயம் விழுந்த இடம் தான் மீனாட்சி அம்மை குடிகொண்டிருக்கும் மதுரை. எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கு. மீனாட்சி அம்மா குடிக்கொண்டிருக்கிற மதுரையில் அம்பாளுடைய தாக்ஷாயணியுடைய இதயம் விழுந்தது. அந்த இருதயத்தை சுற்றி ஒரு ஆறு வந்தது. அந்த ஆறுடைய பெயர் இருதயமாலா அப்படின்னு சொன்னாங்க. வைகை எல்லாம் எப்ப வந்தது? வைகை எல்லாம் அதுக்கு அப்புறம் வந்தது. புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு அழகா அந்த ஒரு கனெக்ஷன் பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு முடிச்சு இங்கேயும். அப்ப அம்மா மறுபடியும் இப்படி 51 துண்டுகளாக மாறிட்டாங்க. மறுபடியும் அம்பாள் போய் இறைவனிடத்துல சேர்ந்துட்டாங்க. அப்படி அம்பாள் இறைவனை சென்றடைகிறார். அப்ப இறைவனை சென்றடைந்த அம்பாளானவள் திரும்ப எப்படி ஏன் மதுரைக்கு மீனாட்சியாக ஏன் வந்து பிறந்தாங்க அப்படின்னு கேட்டா, மலையத்வஜ பாண்டியன் பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் இவ்வளவு பெரிய தெரியும் அகத்திய மாமுனிவருடைய சீடன் மலையத்வஜ பாண்டியன். எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. உலகத்தை ஆளும் தாய் அம்மை தனக்கு மகளாக வந்து பிறத்த. அப்படி காஞ்சனமாலை தன்னுடைய முற்பிறவியில் ஒரு பெண்ணாக அவதரித்து ஒரு பெண்ணா பிறந்து ஒரு வீட்டுல அழகா வளர்ந்துகிட்டு வரும்போதே அந்த வளர்ந்த பருவத்திலேயே அம்மன் வழிபாட்டுல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது காஞ்சனமாலைக்கு. அப்படி அந்த ஈடுபாடு ஏற்படுறது மூலமா என்ன ஆகுது, அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன நினைக்குது மனசுக்குள்ள, ராஜராஜேஸ்வரி அந்த மந்திரத்தை அது தினம் சொல்லுது. ராஜராஜேஸ்வரி காயத்ரி மந்திரத்தை தினம் அந்த குழந்தை சொல்லுது. எதுக்காக அந்த குழந்தை அந்த மந்திரத்தை சொல்லுது அப்படின்னு கேட்டா, 3 வயசுல எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு அத்தனை ஞானமும் கிடைச்சதோ அதே போல அந்த குழந்தை 5 வயசுலயே ஒரு ஒரு தேர்ச்சி இருக்கு. இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் அப்படின்றது அந்த 5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சு அது காயத்ரி சொல்லி, அம்பாளே எனக்கு மகளாக வந்து பிறக்கணும், உலகத்தை காக்கும் அம்மாவே வந்து எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்ற தவம் அந்த காஞ்சனமாலையுடைய முற்பிறவியில் எடுக்கிறாங்க, தவம் இருக்காங்க. அடுத்த பிறவி காஞ்சனமாலையாக பிறக்கிறாங்க. எப்படி யாருக்கு மகளாக பிறக்கிறாங்க? சூரிய குலத்துல பிறக்கிற சோழ மன்னனுடைய மகளாக காஞ்சனமாலை இருந்து பாண்டிய மன்னனாகிய மலையத்வஜ பாண்டியனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி திருமணம் நடந்தும் கூட என்னதான் பல செல்வங்கள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செல்வங்கள் இருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம்? எங்கேயாச்சும் போனா ஒரு திருமணம் ஆயிட்டு 1 வருஷம் ஆயிருச்சு, ஒரு 6 மாதம் ஆயிருச்சுன்னு என்னமா ஏதாச்சும் விசேஷம் உண்டா, என்னம்மா ஏதாவது நல்லது உண்டா, என்னம்மா ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்ப நீ எத்தனை வீடு கட்டியிருக்க, எத்தனை கார் வாங்கின, எவ்வளவு சொத்து இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு யாரும் கேட்டது கிடையாது. ஆனா கேட்கறதெல்லாம் எத்தனை குழந்தைங்கம்மா இருக்கு, அதுதான் இறைவன் கொடுக்கிறது. நாம திருமணம் கூட தள்ளி போட்டுக்கலாமோ, சீக்கிரமே பண்ணிக்கலாம், எதையாவது பண்ணலாம். ஆனா குழந்தை செல்வம் அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா அது இறைவன் கொடுக்கணும். அந்த குழந்தை செல்வத்தை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். நாம தேடினாலாம் கிடைக்காது. நாம தேடினா கிடைக்காதது அது ஒண்ணுதான். அதுதான் செல்வம்னு பேர் வச்சாங்க. அதுக்கு கூட குழந்தை செல்வம்னு பேர் வச்சதுக்கு காரணம் அதுதான். செல்வங்கள் கூட நமக்கு முழைச்ச கிடைச்சிரும். ஆனா குழந்தை அப்படின்ற பெரும் பாக்கியம், பெரும் செல்வத்தை இறைவன் கொடுக்கணும். இறைவன் தான் கொடுக்கணும் இல்லையா? அதே போல அந்த மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் நீண்ட நாள் குழந்தை கிடையாது. நீண்ட காலம், நாள் கூட கிடையாது, நீண்ட காலமாக குழந்தை. நாமளும் குலத்திற்கு ஒரே மகனாக இருக்கிறோம். மலையத்வஜ பாண்டியன் நினைச்சார், நாமளும் குலத்துக்கு ஒரே மகனாக இருக்கிறோமே, நமக்கு ஒரு குழந்தை வேணுமே அப்படின்னு மலையத்வஜ பாண்டியன் நினைக்க,
சரி, அஸ்வமேத யாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவர் அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அஸ்வமேத யாகம் பண்ணிக்கிட்டே இருக்கார். 91 அஸ்வமேத யாகங்கள் பண்றார். அந்த 91 அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சு. இன்னும் 9 தான் மீதம் இருக்கு. அப்படி அந்த 9ஐயும் முடிச்சுட்டா இந்திர பதவி கிடைச்சிடும் இல்லையா? இந்திரனாகிடலாம். இது இப்ப இந்த சந்தர்ப்பத்தை இந்திரன் பயன்படுத்திக்காம இருப்பாரா? அவர் என்ன பண்ணார்? அச்சச்சோ, இவன் விட்டா 100 அஸ்வமேத யாகமும் பண்ணிட்டு நம்ம பதவிக்கே கஷ்டமா போயிரும் போல இருக்கே அப்படின்னு நேர கிளம்பி வந்தாச்சு மதுரைக்கு. மலையத்துவஜன் கிட்ட வந்து கேக்குறார், மலையத்துவஜா, நீ எதை நோக்கி அஸ்வமேத யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ பண்ண வேண்டிய யாகம் எது அப்படின்னு கேட்டா புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும். குழந்தை வரம் வேண்டி அப்படி நீ பண்றதாக இருந்தா குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார் தெளிவா. அப்ப அந்த புத்திர காமேஷ்டி யாகம் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? காஞ்சனமாலையும் மலையத்வஜும் நியம நிஷ்டை, அதாவது விரதங்கள். புத்திர காமேஷ்டி யாகம் பண்றதுன்றதும் சுலபமான காரியம் கிடையாது. அதற்கான நேரம் குறிக்கணும், நாள் குறிக்கணும், அழகான இடம் எடுக்கணும், இததான் இடம் தேர்ந்தெடுக்கணும், பல விஷயங்கள் இருக்கு. அப்ப அது வரைக்கும் அவங்க உபவாசம் இருக்கணும். எப்படி சாப்பிடணும்ன்றதும் உபவாசம். ஏன்னா நாம ஒரு விஷயம் செய்ய போறோம்னா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னும் போது அதற்கான முறைப்படி நாம செய்யணும் இல்லையா? அப்ப அவங்க நியம நிஷ்டையோட அந்த விரதத்தை மேற்கொண்டு வராங்க. மதுரை அந்த கோவிலுக்கு, மதுரை திருக்கோவிலுக்கு கிழக்கு பக்கமாக ஒரு சாலையே அமைத்து, வேள்வி சாலையே அமைக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய யாகம் வளர்த்துறாருன்னு பாருங்க. புத்திரகாமேஷ்டி யாகம்னா அந்த யாகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிரத்தையோட பயபக்தியோட செய்யறாங்க அந்த யாகத்தை. அப்படி அந்த யாகம் பண்ணிக்கிட்டே வராங்க. அதை பண்ணிக்கிட்டே வரும்போது 7வது நாள் மங்கள நாள் அன்று, இறுதி நாள் அன்று. அப்ப பாண்டியனுக்கு என்னமோ ஆகுது, இன்னைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு. ஆனா யாகம் வந்து முழுமை எப்ப பெறும் அப்படின்னு கேட்டா, நம்ம நம்ம வேண்டினது நமக்கு கிடைச்சா அது முழுமை பெறும். அது எப்போ முழுமை பெறும் நமக்கே தெரியாது. நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த யாகம். அப்ப பாண்டிய மன்னன் என்னமோ அவருக்கு தெரியல, வலது தோள் வந்து துடிக்குது. வலது தோள் துடிக்குது. அப்படி மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வருது. அந்த மயிர்கால்கள்லாம், உடம்புல இருக்கிற மயிர்கால்கள்லாம் ஒரு உணர்ச்சி பெருக்கால என்னமோ பண்ணுது. ஆஹ் அப்படி அப்படி நிற்கும் போது அந்த சைவம், பாசுபதம், மாவிரதம், கலாமுகம், பைரவம், வாமம் எனும் அகச்சமயங்கள் 6ம் தழைத்தோங்க, வேதங்கள் துந்துமிகளும் கோஷம் செய்ய, அங்க அந்த மேல தாள துந்துமிகள், ரஜ கத துரக பதாதிகள் எல்லாம் முழங்குது. அந்த அப்படி அம்மாள் தோன்ற போறா அப்படின்றது காட்டுறதுக்காக பறவைகள்லாம் ஒன்று சேர பறக்குது. அலை கடல்கள்லாம் சத்தமிடுது. இந்த காற்று வீசுறது பாத்தீங்கன்னா சாதாரணமா வீசுற மாதிரி தெரியலையா, வேகமா வந்து காற்று சுத்துது. அப்படி எப்படி மக்கள்லாம் திடீர்னு பயப்படுற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு பதட்டமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு தவிக்கிறாங்க. அப்போ அந்த தவிச்ச நேரத்துல அக்னி வலம் சுழித்து வருகிறது. அந்த அக்னி எப்படி இருந்தது? யாக குண்டத்துல அக்னி வலம் சுழிக்கிறது, வலப்பக்கமாக சுழிக்குது. அந்த காத்து அடிக்கிறதுல அக்னி எரியிற தீ வந்து வலப்பக்கமாக சுழலுது. அப்படி சுழலும் பொழுது அழகாக, நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க, அழகாக அம்பாளுடைய திருமேனி மெல்ல 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 தெரிய ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்குது. அழகான அழகான முகம், அழகான முகம், அழகான முகம். அம்பாளுக்கு அழகான கழுத்து, அழகான கைகள். அந்த கைகள்ல அழகான மோதிரங்கள் போட்டிருக்கு, கைகள்ல வளையல் போட்டிருக்கு. அம்பாளுக்கு இடுப்புல ஒரு ஒட்டியானம் போட்டிருக்காங்க, பாவாடையும் சட்டையும் போட்டிருக்காங்க. அந்த பாதத்தை பாத்தீங்கன்னா அப்படி கால் நிறைய கொலுசு இருக்கு. மரகத பொற்சிலையாக
அம்பாள் அந்த வேதத்தில் அழகாக 3 வயது பெண்ணாக அந்த யாக குண்டத்தில் தோன்றுகின்றாள், அவதரிக்கின்றாள். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. அந்த 3 வயது பெண்ணாக அம்பாள் மீனாட்சி, ஜெகன் மாதா, அங்கையர்கண்ணி, தடாதகை பிராட்டி, அந்த 3 வயது பெண்ணாக அழகாக அந்த யாகத்தீயிலிருந்து தோன்றுகிறாள். யாகத்தீயிலிருந்து தோன்றுகிறாள். அவளுடைய அழகு கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன, மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின், பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டுமெட்டு, திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்ப்பவளே அப்படின்னு அவ கைக்கு அணிகிற அணிகலன்கள்ல இருந்து அந்த அவளுடைய முகம் பார்க்கணும். அப்படியே கருணை கருணை கருணை. அம்பாளுடைய முகம் எப்படி இருக்கு? கருணையாக இருக்கு. அவளுடைய உடல் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்களா? அப்படி பார்க்கும்போது கொடியே இளவஞ்சி கொம்பே கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய, பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே, அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல்வன் ஆண்டு கொள்ளே. அப்படி அழகா அவர் தோண்டி இருக்கிறா. அவ அழகையும் அந்த செயலையும் பார்க்கும்போது எப்படித்தான் நமக்கு மனசு வருதான் தெரியுமா? கண்ணியதுன் புகழ் கற்பதும் நாமம் கசிந்து பக்தி, பண்ணியதும் இரு பாதாம்புயத்தில் பகல் இரவா, நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் எது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு, மூத்தவளே மூவா முகந்தற்கு இளையவளே, மாட்டவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. எப்படிதான் அவள் அழக வர்ணிக்கிறது, எப்படி அவள் அழக வர்ணிக்கிறதுன்னு அப்படி நினைச்சு அப்படி உருகிக்கிட்டு இருக்க நேரத்துல அழகான பொன் சிலையாக அப்படி வந்து அம்பாள் நிற்கிறா. அப்படி நிற்கும் போது குடுகுடான்னு அப்படி ஓடி வராலாம். வேகமா அப்படி ஓடி வந்து காஞ்சன மாலைய அம்மான்னு கூப்பிட்டு ஆடு தழுவிக்கிறா. மீனாட்சி அங்கையர்கண்ணி என்ன பண்றா? வேகமா ஓடி வந்து அந்த அந்த அது பார்க்க நமக்கு வந்து தீயிலிருந்து எப்படி வர்றது, தீயிலிருந்து அம்பாள் எப்படி தோன்றுவா அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுது. அந்த யாக குண்டத்திலிருந்து தனது வலக்கால் மேல் எடுத்து வெளியில் வைத்து அப்படி வேகமா ஒரு குட்டி அந்த 3 வயது பொண்ணு ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஓடி வந்தா எப்படி இருக்கும்? அது போல அந்த அம்மா என்ன பண்றா? வேகமா ஓடி வந்து அங்க அவளை போய் அப்படி கட்டி புடிச்சுக்கிறாளாம். யார? தன்னுடைய தா தாயான காஞ்சன மாலைய அப்படி ஆற தழுவிக்கிறாளாம். அப்படி ஆற தழுவிக்கிட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு அரை அடி அப்படி தளவா நிறுத்தி அப்படி பாக்குறா. நம்ம குழந்தை எவ்வளவு அழகு, என் குழந்தை எவ்வளவு அழகு, அம்மா நீ என்ன கூப்பிடுறியா, இன்னொரு முறை சொல்லுமா, இன்னொரு முறை சொல்லுமான்னு அதை கேட்டு கேட்டு ஆனந்தப்படுறா. யார்? காஞ்சனமாலை ஆனந்தப்படுறா. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்க்கை சிரித்திருப்பாள். சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது,
பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது, பேரழகு கீழாக வேறெதுவும் கிடையாது. சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்க்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. அழகா அந்த பட்டாடையில அவ்வளவு அழகா பாக்குறா. அப்படி உச்சி மோர்ந்து தன் குழந்தைக்கு அப்படி முத்தம் கொடுக்குறா காஞ்சன மாலை. அப்ப பாண்டிய மன்னன் என்ன பண்றார், மலையத்துவஜ பாண்டியன் என் மகளை என்னிடம் கொஞ்சம் குடுமா அப்படின்னு வாங்கி அப்படி அந்த குழந்தைக்கு உச்சி முகர்ந்து அந்த முத்தம் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தவர் ஆனந்த கண்ணீருக்கு பதிலாக கொஞ்சம் அழுகை கண்ணீரும் வருது. அப்ப பக்கத்திலே இருந்த சுமதி அப்படின்ற மந்திரி கேட்கிறாரு, என்ன என்ன ராஜா ஆச்சு, ஏன் அழறீங்க? இப்ப நம்ம சந்தோஷம் தானே படணும், அழகான குழந்தை தானே நமக்கு வந்துருக்கு, அழகான குழந்தை தானே நமக்கு கிடைச்சிருக்கு, ஏன் ராஜா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு காஞ்சன மாலையுமே சுமதி அப்படின்ற மந்திரியுமே கேட்கும் பொழுது அப்ப என்ன சொல்றார் மலையத்துவஜ பாண்டியன், பெண் குழந்தைகளாக இருந்தால் 2 தனங்கள் தானே இருக்கணும். நம்ம குழந்தைக்கு பாரு 3 தனங்களாக இருக்கிறது. இயற்கைக்கு மாறுபாடாக இருக்கிறது. எதிரி நாட்டவர்கள் கேலி பேசுவார்கள். என் குழந்தையை நான் எப்படி வளர்த்து ஆளாக்குவேன்? இறைவன் கொடுத்ததுதான் கொடுத்தானே. இவ்வளவு அழகான அந்த பதுமையை கொடுத்துவிட்டு இவ்வளவு அழகான இந்த பதுமையை கொடுத்த இறைவன் இதற்கு ஒரு குறையும் வைத்திருக்கிறானே அப்படின்னு மலையத்வஜ பாண்டியன் நினைச்சு எழறார். அப்படி அழும்போது ஒரு அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது, மலையத்வஜா கவலை கொள்ளாதே, அவளுக்கான ஆடவனை அவள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நேருக்கு நேர் நின்று பார்க்கும் பொழுது அந்த தனம் தன்னால் மறைந்து போகும், கவலை கொள்ளாதே அப்படின்னு ஒரு அசரீரியே அவருக்கு கேக்குது. எல்லாருக்குமே அங்கிருந்து சுத்தி இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் கேக்குது. இப்ப கேட்ட மாத்திரத்துல அந்த ஊரே விழா கோலம் பூணுது. மகள் பிறந்த சந்தோஷத்துல விழா கோலம் பூண்கிறது எங்கு? மதுரை. அழகா அந்த அம்மாக்கு என்ன முத்து மாலையோட அந்த மார்பில் தவழ 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 முத்து மாலை பவள மாலை எல்லாம் ஒளி பொருந்திய மாலைகள் வீச, தங்கம் வைரம் வைடூரியம்னு அவளுக்கு கழுத்தே வலிக்கும் போல அவ்வளவு நகைகள் அவ்வளவு நகைகள் அழகா அழகா போட்டு அவங்க அப்பா அழகு பாக்குறாரு அவளுக்கு. அந்த சதங்கை கூட சிலம்பு கூட தங்கத்துல, ராணி இல்லையா எங்க அம்மா, அப்ப தங்கம்ன்றதே அவளுக்கு கம்மிதான் அப்படின்னும் போது அப்ப எத்தனை எத்தனை ஒரு எங்க அம்மாவே வந்து ஒரு விலை மதிப்பற்றவள் ஆயிற்று, அவளுக்கு அவ மேல ஒரு பொருள் சாத்தணும்னு அதுக்கு விலை மதிப்பு இருக்குமா? சொல்லுங்க பாக்கலாம். அப்ப அந்த தங்க சதங்கைகள்ல இருந்து அவ போட்டுக்கிட்டு இருக்க விளையாடுற அந்த கையில இருக்க கங்கங்கள்ல இருந்து மோதிரம் வரைக்கும் அவ்வளவு அழகழகா அழகழகா மாட்டி அந்த குழந்தைய அப்படி தெரு வீதிக்கு அழைச்சிக்கிட்டு போறாங்க. ஊர்கண்ணே அவளுக்கு பற்றும் போல இருக்கு. எங்க அம்மா மீனாட்சி அழகு அழகுன்னு எல்லாரும் மரகத பொன் சிலை, கருமேனின்னு சொல்ல முடியாது, மரகதம் எப்படி இருக்குமோ அந்த வண்ணம். அம்மா வந்து வெள்ளை அப்படின்னு சொல்ல முடியாது, மரகத பொன் சிலை அவள், பச்சை வண்ணமுடையவள், அழகான பச்சை வண்ணமுடையவள். அப்படி வளர்றது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக அழகாக மலையத்துவஜன் அழகா வளர்த்து வரும்போது ஒரு ஆண்மகனுக்கு நிகராக தான் வளர்க்கிறார். பெண் ஆயிற்றேன்னு சொல்லிட்டு அவங்களை அடக்கி வச்சு வளர்க்கல. 64 கலைகளும் 4 வேதங்களும் என்னென்ன முறைப்படி ஒரு ராஜாவாக இருந்தால் என்ன முறை என்ன விதியோ அதை அனைத்தையுமே அங்கையர்கண்ணி தடாதகை பிராட்டியார் கத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் முறைப்படி பயிற்சி எடுக்கிறாங்க. அதாவது வேதங்களை அந்தணர்கள் ஓதுவதற்கு முன்னமே இவர் ஓதுகிறார். அப்படின்னும் போது வேதங்கள் தேடி காணாத புண்டரீகம் அல்லவா இறைவன், அவனும் சரிபாதி இருக்கும் அம்மையாயிற்றே. அந்த பாதத்தை தானே வேதங்களும் தேடுது, மறைகளும் தேடுது, முனிவர்களும் தேடுகிறார்கள், திருமாலும் பிரம்மனும் தேடுகிறார்கள். அப்ப அந்த வேதங்கள் அவளுக்கு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லையே. அப்படின்னும் போது பல கலைகள் 64 கலைகளையும் எல்லா சாஸ்திரங்கள் சமயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க.
ஒரு குறிப்பிட்ட வயது வருது. தன்னுடைய மகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. சுமதி கிட்ட சொல்றார் மலையத்துவஜன். தன்னுடைய மகளிடத்தும் மகளிடத்தும் மந்திரியிடத்தும் சொல்றார், நான் தன் மகளுக்கு ஒரு பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட் சரியா பாத்தீங்கன்னா, அம்பாளுக்கு ஒரு சரியான வயது வந்த உடனே, அவளுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 13, 14 வயசு தான் இருக்கும். அந்த வயதிலேயே பல கலைகளில் தேர்ச்சி பெறுகிறாள். அவளுக்கு அழகாக மகுடம் சூட்டி பட்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு வந்த எல்லாருக்குமே யார் யார் பட்டாபிஷேகத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே தங்க பாத்திரத்துல தாம்பூலம் கொடுக்குறாங்களா. ராஜா இல்ல கொடுப்பாருல்ல, தங்க பாத்திரங்கள்ல தாம்பாலம் கொடுக்குறாங்க. எல்லாம் வரவங்க இந்த அந்த கஜானாவையே திறந்து வை, வந்து எத்தனை பேர் எடுத்துக்கிட்டு போட்டோமோ போகட்டும், மீதி இருக்கிறத பாத்துக்கலாம், எடுத்து வை, திறந்து வை அப்படின்றார் மலையத்துவஜ பாண்டியன். தன்னுடைய மகளுக்கு அவ்வளவு அழகாக பட்டாபிஷேகம் நடத்துகிறார். சிம்ஹாசனத்தில் அழகா அம்மாவை உட்கார வச்சு நவரத்னம் பதித்த கிரீடத்தை அவளுடைய சிரசின் மேல் சூட்டி பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். மகுடத்தை சூட்டி மகுடாபிஷேகமும் செய்கிறார். மகுடாபிஷேகம் செய்து தடாதகை பிராட்டியார் அப்படின்ற திருநாமத்தை சூட்டுகிறார் அழகாக. அங்கையற்கண்ணி தடாதகை பிராட்டியார் வாழ்க, அங்கையற்கண்ணி தடாதகை பிராட்டியார் வாழ்க, அங்கையற்கண்ணி தடாதகை பிராட்டியார் வாழ்க வாழ்க அப்படின்னு அந்த ஊரே, அந்த நாடே, மதுரை எம்பதியே விழா கோலம் போல பூண்டிருக்கு. அப்போ மகளுக்கு தடாதகை பிராட்டி என்று பெயர் சூட்டி அந்த மகிழ்ச்சியில் திளைத்த மலையத்வஜ பாண்டியன் தன்னுடைய இறுதி நாள் வருவதை கண்டு மகளிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு சிவபெருமானின் சொக்கநாத பெருமானுடைய திருவடியை சென்று அடைகிறார். அப்ப அவர் திருவடியை சென்று அடைந்துட்டார் அப்படின்னா அப்ப அரசாட்சி பண்றது நம்ம மீனாட்சி. அப்ப காஞ்சனமாலை என்ன, அவங்க தியானம் தவம் யோகம் அப்படின்னு அந்த பூஜை அறைக்குள்ளே இருந்து இறைவனோடு ஒன்றரை கலக்கணும் அப்படின்னு அந்த பூஜை அறைக்குள்ளேயே இருக்காங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள பல கேள்விகள். தன்னோட மகள் அழகான மகள், அறிவான மகள், ஒரு திறமைசாலியான தன் மகளுக்கு அவளுக்கு நிகரான ஒரு திறமைசாலியாக இருக்கிற மகன் கிடைக்கணுமே, திருமணம் பண்ணி வைக்கணுமே, நம்ம குழந்தைக்கு அதற்கு நிகராக ஒரு மகன் வரணுமே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினைக்கிறது அம்மாவுடைய தவறு இல்லையே. எல்லா தாய்மார்களுக்கும் தாம் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அப்படின்னு எல்லா அம்மாவும் நினைச்சுப்பா இல்லையா. தான் குழந்தைய நல்லா பாத்துக்கணும், திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, நாம எப்படி கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நல்ல புள்ள மாப்பிள்ளைய வந்தா போதும். மாப்பிள்ளைய மட்டும் அப்படி இருக்க கூடாது, நமக்கு பெண்ணோட மாமனார் மாமியார்ல இருந்து எல்லாரும் அந்த மாதிரி நம்ம பொண்ணை பாத்துக்கணும் அப்படின்றது எல்லா அம்மாக்களுடைய கோரிக்கைகளுமே, எல்லா அம்மாக்களுமே மனசுல நினைக்கிறது. அப்படி இருக்கும்போது காஞ்சனமாலை விதிவிலக்கு இல்ல இல்லையா. அதேதான் அவங்களும் அப்படிதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இறைவனை வணங்கிக்கிட்டு சதா தியானத்திலேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மீனாட்சி அம்மாவுடைய ஆட்சி நடக்குது. எப்படி இருக்கும், இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி அம்மாக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்க. மகாராணி, எங்க அம்மா யாரு, மகாராணி. போய் கேட்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட எங்க அம்மா வாயில இருந்து வராது. என்னடா வேணும், இந்தாவா வாங்கிக்கோ அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிடுவா. போக கூட மாட்டா, நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பா, நாம தான் கண்டுக்கிறது இல்ல, நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அம்மான்னு கூப்பிட்டா ஓடி வந்துருவா எங்க அம்மா இல்லையா. அப்போ அந்த தடாதகை பிராட்டியார் அங்கையர்கண்ணியுடைய ஆட்சி எப்படி இருக்கு, மாதம் மும்மாறி பொழிகிறது. மாதம் எப்படி பொழியுது, மாதம் மும்மாறி. இல்லை அப்படின்ற ஒரு நிலையே அங்க கிடையாது. எங்க இல்லை அப்படின்ற ஒரு நிலையே அங்க கிடையாது. மதுரை சிறப்பாக இருக்கு. ஒரு பார்த்தா நல்ல நாடு வளமா இருக்கு, நலமா இருக்கு, நலம். அவ்வளவு சந்தோஷம். அந்த நாட்டுல அந்த அம்மையாருடைய ஆட்சி வந்த பிறகு மலையத்துவஜனுடைய ஆட்சியும் மீனாட்சியுடைய ஆட்சி அப்ப ஒருத்தர் வீட்டுலயுமே கூட்டுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்ப என்னை விட நீ பணக்காரன் இருந்தானே ஏன் சொத்து பறி போயிருமோன்னு நான் கவலைப்படுவேன் இல்லையா. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் சமம், எல்லாரும் சமமா இருக்காங்க. ஒருத்தரை தாழ்த்தி ஒருத்தரை உயர்த்தி பாக்குறன்ற நிலையே கிடையாது. மனதளவில் எல்லோரும் சமம், சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நாம நினைக்கலாம் பூட்டே இல்லாம கூட இருக்குமா. நான் இப்ப கூட இங்க மும்பை பக்கம் பாத்தீங்கன்னா
சனி சிக்னாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல கதவே கிடையாது. ஏன்னா சனி பகவானுக்கு அவ்வளவு பயம். அப்ப அம்பாள் மீனாட்சி ஆட்சி பண்றா அப்படின்னா இந்த கலியுகத்திலே இப்பவே சிவ சிவ இப்ப இப்படி இருக்கும்போது அப்ப அந்த காலத்துல அம்பாள் ஆட்சி பண்ணும்போது அந்த நகருக்கு அந்த வீட்டுக்கு ஒரு பூட்டுன்னு தேவைப்பட்டிருக்குமா? ஏன்னா இல்லன்னு ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரன்னு போனதானே அவனுக்கு தானம் பண்றதுக்கு கூட யாருமே கிடையாதாம். தானமா பெறறதுக்கு ஆள் இருந்தா தானே குடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். தானம் பெறவே ஆள் இருந்தும் போது குடுக்க எப்படி ஆள் இருப்பாங்க? அந்த அளவுக்கு செழுமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கா எங்க அம்மா. அப்ப ஆட்சி பண்ண நேரத்துல சுமதி அப்படின்ற மந்திரியும் அவரோடவே இருக்காங்க. அப்ப அம்மா நினைக்கிறா, திக்விஜயம் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு இப்போ ஒரு ஆசை. ஏன்னா நம்மளுடைய ராஜா அப்படின்னும் போது தன்னுடைய அரசாட்சி, தன்னுடைய நிலத்தை பெருக்கிக் கொண்டே போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்ப அவரும் என்ன பண்றாரு, திக்விஜயம் பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி அம்மா என்ன பண்றாங்க, போருக்கு ஆயத்தமாகுறாங்க. அப்படி போருக்கு ஆயத்தமாகும் போது நேரா சேர சோழ மன்னரிடத்துலதான் முதல்ல போர் பண்றாங்க. அப்படி சமர் செய்து அவர்களையுமே தன்னுடன் அழைத்துக் கொண்டு, அவர்களையுமே அடிமையாக்கி, அவர்களையே தன்னுடன் அழைத்துக் கொண்டு மற்ற இதர மாநிலங்கள் மற்ற எல்லா நாடுகளுக்கும் போறாங்க. ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், அதாவது கேரளா தான் இப்போ நம்ம சேர மன்னன் ஆயிருச்சு. இல்லையா? அப்படி ஆந்திரம், கர்நாடகம் அப்படின்னு உத்தரப்பிரதேசம் முதற்கொண்டு இமயமலையையும் விட்டு வைக்கல. நம் 56 தேசங்களை தன் அடி கீழ் கொண்டு வருகிறாள் மீனாட்சி. மீனாட்சி தன்னுடைய அடி கீழ் கொண்டு வருகிறாள். அப்படி கொண்டு வந்துமே அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது? முடியல. சரி, நாம பூமியில சமர் செஞ்சதெல்லாம் போதும். வானத்துக்கு போவோம். வான் நோக்கி போவோம். பெண்கள் எதற்கும் கீழானவர்கள் இல்லை. அடிபணிவர்கள் அமைதிக்கு இருப்பாங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க? எதிலும் சளைத்தவர்கள் இல்லை அப்படின்றது அந்த காலத்திலேயே நமக்கு காட்டியிருக்காங்க. முயற்சி பண்ணுவோம். ஏன் பெண்ணுன்னு நாம ஏன் தனியா இருக்கணும்? எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு வெளியே வரும் அப்படின்றத அம்மா அப்பயே காட்டியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்க? நாம பூமியில எல்லாரையும் அடக்கி அரசாட்சி பண்ணது போதாது. எல்லா நாட்டையும் தன்வசப்படுத்தினது போதாது. திக்விஜயம் பண்ணது போதாது. அப்படின்னு நினைச்சவங்க தன் படைகளை, தன் ரதத்தை வான் நோக்கி செலுத்துகிறார். நம்முடைய செயல் எப்பொழுதுமே மேல் நோக்கி இருக்கணும். கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு தான் இது. தன்னுடைய படைகளை வான் நோக்கி செலுத்துகிறார் அம்மா. அப்படி செலுத்தும் போது சேர சோழ பாண்டிய மன்னர்களும் ரத துரக பதாதிகளும் உடன் செல்கின்றன. ஏன்னா கூட போகணும்ல, அம்மா போர் செய்ய போறாங்கல்ல. பிரம்மலோகமாக இருக்கட்டும், விஷ்ணு லோகமாக இருக்கட்டும், முதல்ல போய் சேர்றது இந்திரலோகம் தான். அப்படியே இந்திரலோகமே கிடுகிடுத்து போகுது, வெளவெடுத்து போகுது. என்ன இது போர் முழக்கத்தோடு வருது, என்ன சத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. நவ கிரகங்களும் திக்பாலகர்களும் எல்லாரும் ஓடுறாங்க. தேவர்கள்லாம் நிக்க முடியல. இந்திரலோகத்தையும் வசப்படுத்தியாச்சு, பிரம்ம லோகத்தையும் வசப்படுத்தியாச்சு, 14 லோகங்களும் வசம். பாதாள லோகம் முதற்கொண்டு அதள விதள சுதள பாதாள லோகம் முதற்கொண்டு 14 லோகங்களையுமே அடக்கினாள். இன்னும் போய் ஜெயிக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னும் போது சிவலோகத்தை மட்டும் விட்டுட்டோமேன்னு அப்போ ஒரு ஞாபகம் வருது. சரி, இதை மட்டும் ஏன் விட்டுடணும் அப்படின்னு நினைச்சவ நேர தன்னுடைய சுமதியை மந்திரியை அழைச்சிக்கிட்டு சிவலோகத்துக்கு தன் ரதத்தை செலுத்துகிறார். அப்படி சிவலோகத்திற்கு சென்று கொண்டே இருக்கும் பொழுது நந்தியம்பெருமான் அந்த சிவலோக வாயில்ல நிற்கிறார். வாயில்ல நிற்கும் போது அவருக்கு தெரியுது, அம்மாவுக்கு தெரியுது. ஆனா அம்மாவுக்கு தெரியாதுல்ல இவர் நந்தியம்பெருமான்னு, இல்லையா? தான் பார்வதி அப்படின்ற நினைப்பே அம்மாவுக்கு கிடையாதுல்ல. இப்ப தான் ஒரு ஆண்மகன் அப்படின்ற அந்த நினைப்புலதானே அம்மா இருந்துகிட்டு இருக்கா. அப்ப நந்தியன் பெருமானே எதிர்த்து சண்டை போட முடியாம இறைவன் கிட்ட போய் முறையிடுறார். சுவாமி, அங்கையர் கண்ணி தடாதகை பிராற்றியார் திக்விஜயம் புரிந்து 14 லோகங்களையும் வென்று இப்பொழுது இங்கு சிவலோகம் வந்திருக்கிறார், கைலாயம் வந்திருக்கிறார். இறைவா, என்னை அவரை என்னால் எதிர்க்க முடியாது அப்படின்னு நேரம் ஓடுறாரு. அப்பா கிட்ட போய் சொல்றார், இறைவன் கிட்ட போய் சொல்றார். எம்பெருமான் கருணாமூர்த்தி, கருணையே வடிவானவன் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி காட்சி தருகிறார். அந்த காட்சியை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. உலகமே அழியும் போது வேதங்கள் ரிஷபமாக மாறி இறைவனை தாங்கியது.
அந்த ரிஷப வாகனத்துல இறைவன் வர காட்சியை நாம என்னைக்குமே விட்டுறக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வேதங்கள் தான் ரிஷபமாக மாறி ரிஷபம் இறைவனை தாங்குகிறது. உலகம் அழிந்த காலத்தில், அழிகின்ற காலத்தில் வேதங்கள் தான் தோணியாக மாறி தோணிபுரீஸ்வரர், அதாவது பிரம்மபுரீஸ்வரர் சீர்காழியில தோணிபுரம்னு பேர் வந்ததுக்கு அதுதான் காரணம். வேதங்கள் தான் தோணி படகாக மாறி இறைவனை தாங்கியது. புரியுதுங்களா? ஊழி காலத்துல ஆழி பேரறைகள் உலகத்தை அழித்த காலத்தில் இறைவனை தாங்குவது வேதங்களே. வேதங்களின் நடுப்பொருள் நடுநாயகமாக திலங்கும் நமச்சிவாயம். இறைவனுடைய நாமம் நமச்சிவாயம். வேதத்தை தேடுறாங்க. இந்த வேதத்துல என்னதான் இருக்கு, இந்த ரிக் யஜு சாம அதர்வன வேதங்கள்ல என்னதான் இருக்கு அப்படின்னு வேதத்தை புரட்டி புரட்டி பாக்குறாங்க. அது தேடினா அதுல முழு பொருளாக முதல் பொருளாக விளங்குவது நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரமே. எம் இறைவனே, எம் சிவபெருமான், அழகான எம்பெருமான், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீருமணி வேரியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்ற மாதிரி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். உணர முடியாதவன உணர்ந்து ஓதற்கு அரியவன், அரும்பெரிய பொருள். அவன் ரிஷபம் மேல் ஏறி அழகாக போர் புரிய வந்தார். அம்மா முன்னாடி வந்து நின்னார். அதை பார்த்த மாத்திரத்தில் அம்பாள் இப்படி எதிர்நோக்கி அப்படி பாக்குறா. அதை பார்த்த மாத்திரல் அவர் நேரே வந்து நின்ற மாத்திரத்தில் அந்த மூன்றாவது தனம் என்பது மறைந்து போகிறது. அப்ப பக்கத்திலே இருந்த சுமதி சொல்றாங்க, மந்திரி சொல்றாங்க, அம்மா உங்களுடைய மூன்றாவது தனம் மறைந்து விட்டது அப்படின்னு அம்பா அப்படி திரும்பி பாக்குறா. அப்ப சுமதி சொன்ன மாதிரி அம்பாள் இப்படி திரும்பி பார்க்கும்போது சுவாமியை நேர்கொண்டு அப்படி பார்க்க முடியல. ஏன்னா அது வரைக்கும் தன்னுடைய ஆண் அப்படின்ற அந்த ஒரு தன்மையோட அப்படி இருந்தவ தன்னுடைய அந்த மூன்றாவது தினம் மறைந்தவுடன் அந்த பெண் தன்மை அவளுக்கு வருது. அப்பதான் ஒரு பெண் அப்படின்றது உணர்றா. அப்ப அந்த பெண் தன்மை அப்படி வரும்போது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 வகை குணங்கள் அவளோட வந்து சேருது. அப்ப அந்த நாணத்தோட ஒரு முறை சுவாமியை பாக்குறா. அவளால பார்க்க முடியல. திரும்பவும் தலையை கீழே குனிஞ்சுக்கிறா. அப்ப சுமதி அப்படின்ற மந்திரி சொல்றா, அம்மா அவருடன் சமர் செய்வது தவறு. உங்களுக்கு கணவனாக வரவர்கிட்ட சமர் செய்வது தவறு அப்படின்றா. அங்கேயுமே எங்க சமர் செய்யற மாதிரி இருக்கு. அம்மாவுக்குதான் வெட்கமே வந்துடுச்சே. தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டா. எல்லாத்தையும் கீழே போட்டுட்டா. இப்ப அச்சம், மானம், நாணம், மடம் என்ற அந்த 4 வகையான குணங்கள் அம்பாள் கிட்ட வந்துருச்சு. அப்ப எங்க அவ சமர் செய்யறது இல்லையா? அப்ப நிமிர்ந்து இறைவனை பாக்குறா. பார்க்க முடியல. ஆனா சுவாமி சொல்றார், மீனாட்சி. அழகா சுவாமி முதல்ல மீனாட்சின்னு கூப்பிடுறார். மீனாட்சி அப்படின்னா மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு பேர். அக்ஷம்னா கண். மீனாட்சின்னு சுவாமிதான் முதல்ல அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்பாள மீனாட்சி நீ செல், யாமே சோமவார தினத்தன்று உமை வந்து திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சுவாமி சொல்றார். அத சொன்னதை கேட்ட உடனே அம்பாள் திரும்பி பூமிக்கு வந்துடுறா. மதுரையம்பதி வந்து சேர்றா. மதுரையம்பதி வந்து சேர்ந்த உடனே அவ வந்து சேர்றதுக்கு முன்னமே இவ திக்விஜயம் போன உடனே அம்மா வந்து கவலைப்படுறா. தன்னுடைய மகளுக்கு மணமகன் இல்லையே, யார திருமணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜோசியகாரி ஒருத்தி வரா. அதாவது ஜோசியம் சொல்ற மாதிரி, குறி சொல்றவங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறி சொல்ற மாதிரி ஒருத்தி வரா. அம்மா நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த குறி வந்து சொல்றா. அதெல்லாம் நீ சொல்றது இருக்கட்டும், என் பொண்ணுக்கு எப்ப திருமணம் நடக்கும்ன்றது தெளிவா சொல்றியா அப்படின்னு. ஏதோ இப்ப பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு அவ குறி சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இந்த மலையில வாழ்றேன், இந்த இடத்துல இருந்தேன், இது தன்னுடைய பெருமைகள் எல்லாம் முதல்ல சொல்லிடுவாங்க. தான் எந்த குலத்துல பிறந்தோம், எந்த மலையில வாழறோம் அப்படின்ற மொத்தத்தையும் அவ சொல்லிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறா. உன்னோட பெருமை சொன்னது போதுமா, என் மகள் எப்படி வாழ்வா, அவளுக்கு புருஷன் எப்படி வந்து கிடைப்பான், கணவன் எப்படி வந்து அமைவான்னு சொல்லு அப்படின்னு மலையத்துவஜனுடைய மனைவியான காஞ்சனமாலை கேட்கிறா. மீனாட்சியுடைய அம்மா. அப்படி கேட்கும்போது சொல்றார், அம்மா கவலையே படாதீங்க, உங்களுடைய மகளுடைய முன்ஜென்மம் தாட்சாயணியாக பிறந்து இறைவனை
இறைவனை சேர்ந்து பிரிந்து வந்த உருவம் அம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த ஜென்மத்துல அம்பாள் இறைவனோடு சேருவது உறுதி. உங்க மருமகன் சாதாரணமானவர் அல்ல. அப்படியா? என் மருமகன் கருப்பா சிகப்பா இருப்பாரா? அப்படின்னு கேட்டப்போ செந்தாமரை கனைய மேனி, அழகான திருமேனி, பொன்னார் மேனியனவர், பொன்னார் மேனியனவர். அவர்தான் உங்களுடைய மகளை திருமணம் பண்ணிக்கு போறார். நீங்க கவலையே படாதீங்க. சுவாமி வந்துருவார். நாள் கிட்ட வந்துருச்சு, முகூர்த்தம் வந்துருச்சு, சீக்கிரம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா குறி சொல்லிட்டு அவ போறா. யாரு? குறி சொல்ற. அப்படி போனதும் அம்பாள் வர்றாங்க, மீனாட்சி அம்மா அப்படி வராங்க. அம்மா அப்படி வர்றத பார்த்துட்டு அவரே யோசிக்கிறாரு, என்னது நம்ம மக போகும்போது எப்படி இருந்தா, இப்ப வரும்போது பல மாற்றங்கள் பல மாற்றங்கள் இருக்கே அப்படின்னு அம்மா யாரு காஞ்சனமாலை பாக்குறாங்க. அப்படி பார்த்த மாத்திரத்துல புரிஞ்சுது. சுமதி கிட்ட கேக்குறாங்க, என்ன ஆச்சு அம்மா? இப்படி கைலையம்பதிக்கு போகணும், சிவலோகத்துக்கு சென்று இறைவனை நேருக்கு நேரா பார்க்கும்போது அந்த 3வது தனம் மறைந்து அம்மா தன் பெண் என்பதை உணர்ந்த தருணம் அது. அப்போ இறைவன் தான் வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சோமவாரத்தன்று வந்து திருமணம் செய்து கொள்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கார், வாக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு யாரு சொல்றா? சுமதி அப்படின்ற மந்திரி சொல்றா. நம்மக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. மகள் அப்படி போன உடனே உடனே அந்தணர்கள்லாம் அழைக்கிறா, பத்திரிகை எழுதணும்ல அப்படின்றதுனால எல்லாரையும் அழைக்கிறாங்க, பத்திரிகை எழுதுறாங்க. மலையத்வஜ பாண்டியனின், மலையத்வஜ பாண்டியன் காஞ்சனமாலை தம்பதியின் மகள் அங்கைய கண்ணி தடாதகை பிராட்டியார் அவருக்கும் சுந்தரேசனுக்கும் மனம் சோமவாரத்தன்று நடைபெற இருக்கிறது அப்படின்னு அனைவரும் வந்து ஆசி வாங்கிக் கொள்ளுமாறு, ஆசி பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு சந்தோஷம்! எல்லா மணமக்களை வாழ்த்துமாறு அழைக்கிறோம்னு தான் போடுவோம். ஆனா திருமணம் நடக்க போறது ஜெகன் மாதாவுக்கும் ஜெகன் நாயகனுக்கும் இல்லையா? அப்ப ஆசி பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறோம் அப்படின்னு தானே பத்திரிக்கை போடணும். அப்படி போட்டிருக்காங்க. போட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்புறாங்க. எங்கெங்க அவங்க யாரு சொந்தக்காரங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துக்கும் உலகத்துக்கே பத்திரிக்கை வைக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. வச்சாச்சு, கல்யாணம் நடக்க போகுது, ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நம்ம இப்ப மதுரைக்கு போவோம். விழா கோலம் தான், அப்படியே தெருவெல்லாம் கோலம் தான், வீதி எல்லாம் தோரணம் தான், வீடெல்லாம் மாவிலை தான், வாசல் வீதி வீதிக்கும் வாழை தான் தட்டியாச்சு. வீதி வீதிக்கு நல்லா நடந்துகிட்டே இருக்கு, நல்ல அம்சமா எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விழா கோலம் தான். எங்க பார்த்தாலும் நாதஸ்வரம், எங்க பார்த்தாலும் தவில், எங்க பார்த்தாலும் கச்சேரி, பாட்டு கச்சேரி, நாடக கூடங்கள், எங்க பார்த்தாலும் சொற்பொழிவு அப்படின்னு பல இசை கச்சேரிகள் நடந்த வண்ணமாகவே இருக்கு. தேவர்கள், மூவர்கள், கோடான கோடி பேர் எல்லாமே வராங்க. உலகத்துல இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல வந்து குமிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த தருணம், அந்த நேரம் இப்ப வருது. வராங்க, எல்லாரும் வராங்க. அப்ப அம்மா சொல்றா, அம்மா நிறைய சாதம் செய்யணும், நிறைய சாப்பாடு செய்யணும், அன்னம் அதிகமா செய்யணும். ஏன்னா நிறைய பேர் வந்த வண்ணமே இருப்பாங்க இல்லையா? அதனால சமைச்சபடியே இருக்கான். குளமா இருக்கு ரசம், குளமா இருக்கு சாம்பார், புரியுதுங்களா? அப்படி அப்ப மலையா இருக்கு அன்னம். குளமா சாம்பாரும் ரசமும் இருக்குன்னா அப்ப மலையா அன்னம் இருக்கணும் இல்லையா? அன்னக்குவியலா இது மலைதானா, இது அன்னக்குவியலா, மாட்டு வண்டி வச்சு எடுத்துக்கிட்டு போகணுமா, இல்ல நம்ம அன்னக்கூடையிலேயே எடுத்துக்கிட்டு போலாமா அப்படின்ற அளவுக்கு அம்மா வந்து நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சாப்பாடு செஞ்ச மாதிரியே இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வரணும், அந்த நல்ல நாள் வரணும் அப்படின்னு அழகா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் வருது. அழகா சுவாமி நினைக்கிறார். இந்த நேரத்துல சோமவார தினமான சுப தினம் காலை விடியற்கால வருது. அம்மா எழுந்து நல்ல கங்கை நீரால கங்கை முதலான புனித நீரை வரவழைத்து, நாம தான் போய் குளிக்கிறது கஷ்டம். அப்ப ஜெகன் மாதாவா இருக்கும்போது ஒரு சொடக்கு போட்டா அங்க இருந்து வந்துடும் ஜலம்லாம் இல்லையா? அப்ப அழகா ஸ்நானம் பண்ணி அம்மா தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அப்ப அம்மாவை தயார் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா இந்திராணி. நவ அந்த திக்பாலவர்களாக இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய மனைவிமார்கள் சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, இவங்கெல்லாம் அம்மாக்கு பட்டாடை. இந்த உலகத்தையே ஆடையாக சூட்டிட்டு இருக்கா அந்த எங்க அம்மா. அவளுக்கு அழகா பட்டாடை, நவரத்ன கிரீடம், அந்த பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்ந்த மாதிரி ஒரு காட்சியை மனசுக்குள்ள அப்படி நினைச்சு பாத்துக்கோங்களேன். அவருடைய இடுப்புக்கு ஒரு ஒட்டியானம், அழகான பட்டாடை, தங்க கொலுசுகள், வைர கங்கணங்கள், நெத்தி சுட்டி என்ன அழகழகா அழகழகா எங்க அம்மா அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு கவலை வருது. இன்னும் மாப்பிள்ளை வரலையே, நேரத்துக்கு வந்துருவாரா, இன்னும் மாப்பிள்ளை வரலையே, இன்னும் மாப்பிள்ளை வரலையே அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? மலையத்வஜ பாண்டியனுடைய மனைவி காஞ்சனமாலை காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் குறித்த நேரம் வரப்போது எல்லாரும் வான் நோக்கி பாக்குறாங்க. அவர் வானத்துல இருந்து வந்து குதிச்சிருவாரா, இல்ல வேற எந்த பக்கமாவது வருவாரா, இல்ல இந்த மதுரை எல்லையில இருந்து நடந்து வருவாரா அப்படின்னு மக்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. சுவாமி எப்படி வருவார், எப்படி வருவார்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி 33 கோடி தேவர்களும், யக்ஷரர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்தாச்சு. எங்க பாண்டிய நாட்டிற்கு வந்தாச்சு, வந்து இறங்கியாச்சு. அப்படி அந்த அத்தனை பேர்லயும் 1 கோடி சூரிய பிரகாசம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இறைவனுடைய அந்த பிரகாசம் அப்படி இருக்கு. ஆனா அந்த முகம் குளிர்ந்த முகமாக காட்சி. அந்த முகமானது குளிர்ந்த முகம், கருணை பொங்கிய முகம், யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத முகம். அந்த முகம், அந்த கருணாமூர்த்தி தயாபரன் அழகான அந்த முகம். இறைவன் அந்த திருவடியை எடுத்து பாண்டிய நாட்டு எல்லையில் வைத்து மெல்ல 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 ஒரு நினைச்ச நேரத்துல கையில இருந்து வந்துட்டார் அப்படின்னு வந்தவர் பாண்டிய நாட்டு எல்லையில இருந்து மாப்பிள்ளை அழைச்சிக்கிட்டு போகணும்ல, அதற்காக அழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி அப்படி அழகா நடந்து போறார். அவர் தோள் பட்டையிலிருந்து தன்னுடைய பாதம் தொடும் வரை மாலை. அப்ப பாக்குறாங்களா, யாரு? காஞ்சன மாலை பாக்குறாளா, நம்ம நம்ம மருமக பிள்ளை என்ன ஆஹ் நல்ல நல்ல ஒரு பச்சாடை எல்லாம் அணிஞ்சு வருவார் அப்படின்னு பார்த்தா, நம்ம மரும்புள்ள என்ன இது ஒரு புலித்தோல் எடுத்து மாட்டிக்கிட்டு பாம்பெல்லாம் கையில பிடிச்சிட்டு சூலாயத்தை வச்சுக்கிட்டு இப்படி வராரு அப்படின்ற மாதிரி அந்த காஞ்சன மாலையை அப்படி கவனிக்கிறாங்களாம். அப்படி அவங்க நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றதா சுவாமிக்கு தெரியுமே. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறவர் தானே இறைவன். அப்படின்னும் போது அந்த நினைப்பு என்ன இருந்தாலும் மாமியார் இல்லையா, அப்படி நினைச்சவர் இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்துல பட்டாடை உடுத்தி அப்படி ஒரு ராஜா போல காட்சி தர்றார், ஒரு சுந்தரன் போல காட்சி தருகிறார். அப்படி அந்த பட்டாடைகள் எல்லாம் உடுத்தி ஒரு 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 க்ஷண நேரத்துல அப்படி திரும்பி பார்க்கிறார். அந்த நிலை கண்ணாடியில் தன் முகம் தெரிகிறது. சுந்தரா எழுந்து வான்னார். அவர்தான் சுந்தரர், ஆளாள சுந்தரராக இறைவன் பக்கத்துல வந்து நின்னார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர். அந்த திருமண தருணத்தின் போதுதான் சுவாமி அவரை கண்ணாடியில இருந்து வெளியேச்சார். அவருடைய பிம்பம் தான் சுந்தரர். அப்ப இவர் அப்படி பார்க்க உடனே, இப்படி பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் சுந்தரர் சுந்தரர், என்ன அழகு, என்ன சுந்தரமான முகம், அழகான முகம், சுந்தரர் சுந்தரர்னு அவருக்கு சுந்தரர்னே பெயர் சூட்டிட்டாங்க. அழகா நடந்து வர்றார் சுவாமியுடைய தோள்பட்டையில இருந்து அந்த திருப்பாதம் வரை மாலைகள், அணிகலன்கள், இந்த நாகாபரணமே காணும். பாம்புங்கெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அழகா புரை சூடி அந்த நெற்றியில் மகுடம், தலையில் மகுடம் வைத்து நெற்றியில் திருநீர் அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு சுவாமிக்கு தங்கம் வைர வைடூரியங்கள்லாம் அணிகலன்களாக அணிந்து அணிந்து கொண்டு அக்னி பகவான் சாம்பிராணி தூபம் போடுறார், குங்குளிய தூபம். சுவாமி அப்படி வரவேற்கிறார், போட்டுட்டு வர்றார். அக்னி பகவான் காற்று என்ன பண்றார், வெண்சாமரம் விசிறார், வெண்சாமரம் விசிறி கொண்டு வருகிறார். இந்திரன் என்ன பண்றார், மலர் தூவி கொண்டு வருகிறார். சுவாமிக்கு காலில் ஏதாவது கல்லு பற்ற போது அப்படின்னு, முள்ளு பற்ற போது, ஏதாவது சிறு சிறு கல் குத்திக்க போது அப்படின்னு மலர்கள் அப்படி தூவிக்கிட்டே வர்றார். யாரு? இந்திரன். மலர்கள் அப்படி தெளிச்சுக்கிட்டே வர்றார். அப்படி சுவாமி அழகா அழைச்சிக்கிட்டு அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. சுவாமிக்கு பன்னீர் தெளிக்கிறாங்க. யார்? நீர், வருண பகவான் பன்னீர் தெளிக்கிறார்.
இப்படி நவக்கிரகங்களும் திக்பாலகர்களும் செய்யறாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே வரும்போது குண்டோதரன் அப்படின்னு ஒரு பூதகணம் இருப்பார். அவர் சுவாமிக்கு அப்படி கொடை பிடிச்சிட்டு வர்றார். சுவாமி மேல வெயில் பற்றக்கூடாது அப்படின்னு அப்படி கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. அப்படி இறைவனை அப்படி அழைச்சிட்டு வரும்போது தேவா அப்படி தேவ லோகமே அப்படி இருக்கும்போது ஒரு அழகான காட்சி நம் கண் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இறைவனை அழைத்து கொண்டு வந்து மணமேடையில் அமர்த்தி வைக்கிறாங்க. அப்படி அமர்த்தி வைக்கும்போது வேத விற்பன்னர்களும் மகரிஷிகளும் முனிவர்களும் எல்லாம் வந்து அங்க கூடி இருக்கிற அந்த நல்ல நாள்ல நல்ல தருணத்துல அழகா அம்பாளையும் அழைத்து கொண்டு வந்து அப்படி இறைவனுடைய பக்கத்தில் அமர்த்தி வைக்கிறார்கள். அம்மாக்கு சுவாமிய பார்க்கணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள வருது. ஏன்னா அம்மா பார்க்கும்போது சுவாமி வந்து புலித்தோலுடை அணிஞ்சுகிட்டு அப்படி இருந்தார். இப்போ அவர் திருமண மாப்பிள்ளையாக தயாராகி உட்கார்ந்திருக்காரு. அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. அந்த ஆசைய சுவாமி புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சவர் அப்படி சரி நம்ம திரும்பி பார்த்தாதான் அவ பாப்பா, இல்லைன்னா அவ வெட்கப்படுவாளே அப்படின்னு இவ திரும்பி பார்த்த க்ஷணத்துல அம்பாள் தாங்க முடியாம திரும்பி பார்த்துட்டா. அப்படி பார்த்தோன்னே திரும்ப தலைய கீழ குனிஞ்சுக்கிட்டா. என்ன இருந்தாலும் பெண் அப்படின்றதுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக. அழகா அப்படி தலைய கீழ குனிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அவர் ஆன்மாவாக மலையத்வஜனும் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். காஞ்சனமாலை காஞ்சனமாலையும் நின்று கொண்டு அப்படி ஆனந்த கண்ணீர். ஏன்னா இப்படி ஒரு திருமணம் தன் மகளுக்கு நடைபெறும் அப்படின்றதே அவங்க நினைச்சு பார்க்கல. இறைவனே தனக்கு மருமகனாக வருவார் அப்படின்றது அந்த அம்மா நினைச்சு பார்க்கல. அந்த அருமையான தருணம் நடைபெறுது அப்படின்னும் போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்குது. எல்லாரும் நினைத்த வண்ணம் எல்லாரும் நினைத்த வண்ணம் அந்த அற்புதமான தருணம் நடைபெற இருக்கிறது. அந்தணர்கள்லாம் என்ன பண்றாங்க? விநாயகர் பிடிச்சு வச்சு அழகா வேதங்கள், மந்திரங்கள், யாகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெற்று கொண்டிருக்கும் போது அம்பாளுடைய திருக்கரமும் வலக்கரமும் இறைவனுடைய வலக்கரமும் அழகாக அப்படி நீட்டி கங்கணம் கட்டிக்கிறாங்க. அப்படி கங்கணம் கட்டிக்கும் போது ஒரு சந்தோஷம். அப்பா இப்ப கல்யாணம் நடந்துரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல திருமாங்கல்யம் சூட்டிடுவாங்க. அந்த நேரம் இதோ வந்துருச்சுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி ஒண்ணு ஏற்படும். மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அழகான தருணம் நடைபெற இருக்கின்றது. இறைவனுடைய திருக்கரங்களில் அந்த திருமாங்கல்யத்தை அந்தணர்கள் எடுத்து அப்படி கொடுக்குறாங்க. சுவாமி அந்த திருமாங்கல்யத்தை எல்லாருக்கும் காட்டுறாரு. இப்படி காட்டின பிறகு சுவாமி அவருடைய திருக்கரத்தால் அம்பாளின் திருக்கழுத்தில் சூட்டுகிறார். ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான தருணம். அது அற்புதமான தருணம். இறைவன் தன் திருக்கரங்களால் அந்த திருமாங்கல்யத்தை அழகாக அம்பாளுடைய திருக்கழுத்தில் சூட்டி தன்னில் சரிபாதி தந்த இறைவன் தன்னுள் சேர்த்து கொண்டார். மீனாட்சியை தனக்கானவளாக மாற்றினார். அப்படி அழகா மாற்றின பிறகு தன்னுடைய திருக்கரங்களால அம்மாவுடைய நெற்றியில் திலகமிடுகிறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அந்த நெற்றியில் குங்குமம் வைக்கும் போது அப்படியே சந்தோஷம், மக்கள் எல்லாம் சந்தோஷம். அப்புறம் என்ன பண்றாங்க? மணமக்களை எதிர்க்க உட்கார வச்சு அழகா மாலை மாத்துறாங்க. மாலை அம்பாளுடைய கழுத்திலிருந்து இறைவன் கழுத்துக்கும், இறைவனுடைய திருக்கழுத்திலிருந்து அம்பாளுடைய கழுத்திற்கும் அழகா அங்க மாலை மாத்திர வைபவம் நடைபெறுது. மாலை மாத்தின பிறகு மணமக்கள் எழுந்து அக்னியை வலம் வருகிறார்கள். அக்னியை வலம் வந்து மறுபடியும் வந்து உட்கார்றாங்க. அந்த மணமேடையில உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு பன்னீர் தெளிக்கப்படுது. அப்படி பன்னீர் தெளிச்ச உடனே அந்தனர் என்ன பண்றார்? ஒரு பெரிய ஒரு குடம் எடுத்துக்கிட்டு வந்து இருக்கிறார். பன்னீர் அதெல்லாம் மஞ்சள் எல்லாம் விட்டு பூவெல்லாம் போட்டு ஒரு பெரிய குடம் எடுத்துட்டு வந்து இருக்கிறார். அதை வச்ச உடனே அதுல ஒரு பெரிய மோதிரம் ஒண்ணு போடுறாரு. வைரக்கல் வச்ச மோதிரம் ஒண்ணு போடுறாரு. யார் போய் இதை முதல்ல எடுக்கணும் அப்படின்றது நம்ம திருமணங்கள்லாம் கூட நடக்கும். அதே வைபவம் அங்கேயும் நடக்குது. அப்ப போடும்போது சுவாமி நினைக்கிறார் அவ ஜெயிக்கட்டும்னு, அம்பாள் நினைக்கிறா இறைவன் ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதுக்காக அதை வைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து விட்டு கொடுக்குற பக்குவம் வரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ஏன் முக்கியமா அதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, விட்டு கொடுக்குற தன்மை வேணும். இல்லைங்க நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க ஜெயிங்கன்னு மனைவியும், இல்லம்மா நீதான் ஜெயிக்கணும் அப்படின்ற மனைவியும். வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் ஈடுபடும் போது விட்டு கொடுத்து போகணும். கணவன் கோவப்பட்டா மனைவியும், மனைவி கோவப்பட்டா கணவனும் கொஞ்சம் இறங்கி போகணும். அப்பதான் அந்த வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக இருக்கும் அப்படின்றது காட்டுறதுக்காக அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுது.
அழகா அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அந்த பொன்னூசல்ல உட்கார வச்சு ஊஞ்சல அப்படி அழகா ஆட்டுறாங்க. ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே ஊஞ்சல் ஆட்டி விடப்படுது. அம்மா அழகா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆ பால், பழம் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு குடுக்குறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி ஊஞ்சல்ல உட்காத்தி வச்சு ஆடுறாங்க. மானின் நேர் விழி மாதராய் வழு திக்குமா பெரும் தேவி கேள் பானல் வாயோரு பாலனிங்கிவன் என்று நீ பறி வைத்திடேல் ஆன மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சே ஈன ஈனற்கெளியே நலன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே ஈனர்கட்கெளியே நலன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு அழகா அழகா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம். இறைவன் இப்படி இந்த ஈனர்களுக்கும் அருள் வழங்குற ஆலவாய் அண்ணர் தான் உன்னுடைய கணவன் அப்படின்ற சொல்ற மாதிரி இந்த பாடல் இருக்கும். அந்த பாடல் அழகா பாடி கௌரி கல்யாண வைபோகமே மீனாட்சி கல்யாண வைபோகமே சுந்தரருடனே கரம் பற்றி சுந்தரருடனே கரம் பற்றி உலகாலும் மீனாட்சி கல்யாண வைபோகமே அங்கையர் கண்ணியின் கல்யாண வைபோகமே தடாதகை பிராட்டியின் கல்யாண வைபோகமே சுந்தரன் கரம் பற்றி உலகையாலும் மீனாட்சி கல்யாண வைபோகமே அப்படின்னு அந்த அழகா அந்த வைபவங்கள்லாம் நடைபெறுது. வர்றவங்களுக்கு எல்லாம் வர்ற மாதிரி, கேட்டவங்களுக்கு எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாம் நடக்குது. எல்லாம் பரிசாவே எடுத்துக்கிட்டு போங்க. என்ன வேணும் அப்படின்ற மாதிரி வர்றவங்கள பட்டு சேலை, வைரம், வைடூரிய ஆபரணங்கள், தங்க நகைகள் அப்படின்னு பொற்காசுகள், ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகள், முடிப்புகள் அப்படின்னு எல்லாம் வாரி குடுக்குறா காஞ்சன மாலை. சந்தோஷம் தாங்கல. தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்குது. அதுவும் இறைவனே திருமணம் பண்ணிக்கிறாரே வந்துன்னு அவள சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்னதான் நம்ம திருமணம் பார்த்தாலும் தாலி கட்டி முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நமக்கு பசி எடுத்துக்கும். தாலி கட்டி முடிஞ்சு இப்படி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் எங்க இருப்பாங்க? இந்த சாப்பிடுற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்ப நம்மளும் இப்ப என்ன பண்ணோம்? அழகா வந்தோம், திருமணத்தை பார்த்துட்டோம். இப்ப நம்ம பசி ஆறிட்டு தான் இங்க இருந்து போகணும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நேரா அங்க போயிட்டு திருமணத்துக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வருவாங்க, யார் நமக்கு வண்டி பரிமாறுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா இல்லையா? சரி நம்ம இதெல்லாம் பார்க்க போவோம். வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம். பசி எடுக்குது. எனக்கும் எடுக்குது பசி. நாம எல்லாம் போவோம். அவங்க மாப்பிள்ளை பொண்ணு பத்திரமா இருப்பாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நமக்கு பசி எடுக்குது. வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வந்துருவோம். எல்லாரும் ஒரு சொம்பு தண்ணிய பக்கத்துல மொந்து வச்சுக்கோங்க. நம்ம இப்ப சாப்பிட்டு நம்ம குருவருள் ஆன்மீக மையத்துல இருந்து கிளம்பி போலாம். சரியா? வாங்க நம்ம கல்யாணத்துல என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்க போலாம். போஜனம் செய்ய வாருங்கள் போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள் போஜனம் செய்ய வாருங்கள் வாழை மரத்துடன் வெட்டி வேர் கொழுந்து மாவிளை தோரணம் பவழ ஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகதம் பதித்த சுவர்களும் பசும் பொன் தரையில் பல வர்ண பொடியினால் பதித்த கோலம் நட்ட நடுவே குத்து விளக்கேற்றி தூண்கள் தோறும் தூண்டா விளக்கும் சுவற்றில் சுற்றி தீபங்கள் அசைய போஜனம் செய்ய வாருங்கள் பந்தி பந்தியாய் பாயை விரித்து உத்தரண்ணியுடன் ஜலபாத்திரமும் தலைவாழை இலை போட்டு தப்பாமல் இடம் பண்ணி போஜனம் செய்ய வாருங்கள்
மும்மூர்த்திகளுடன் முனிவர்கள் தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் சூழ அந்தணர்கள் முன் பந்தியிலே அணி அணியாக அவரவரிடத்தில் அழகாயிருந்தார். அகல்யை திரௌபதி சீதை தாரை மண்டோதரியுடன் பந்தடித்தார் போல பட்டுகள் கட்டி கெச்சை மெட்டிகள் கிளுகிளுங்கவே முத்திரை மோதிரம் விரலில் கொண்டு. இப்பதான் நமக்கான நேரமே வரப்போகுது. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? நமக்கு பரிமாற வந்திருக்காங்க. புரியுதா? அப்ப அவங்க இப்படி வந்திருக்காங்க, மெட்டிகள்லாம் அணிஞ்சுக்கிட்டு கையில மோந்திரம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி கிளுகிளுன்னு வராங்க. எதற்காக அப்படி வராங்கன்னு, பசும்பொன் தூக்கில் பாயாசத்தை எடுத்து பார்த்து பார்த்து பரிமாறவே வந்தார். வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இலையில உட்கார்ந்தாச்சு. போஜனம் செய்ய வாருங்கள். மாந்தயிர் பச்சடி, தேங்காய்ப்பூ, கொசுமல்லி, இறங்கி கட்டிச்செடி, பரங்கிக்காய் பச்சடி, விதவிதமாக வற்றல் அப்பளம், பாங்குள்ள கூட்டு, தாங்காய் பகுத்தோடு, சிலா பிஞ்சு கறியும், பலா பிஞ்சு கறியும், பாகக்காய் கசக்கல், கத்திரிக்காய் துவட்டல், வாழைக்காய் வறுவல், வாழைப்பூ துருவல், குங்குருக்கு சுகமான சம்பாரிசி என மொத்த பருப்பும் குத்துருக்கு நெய்யும் போஜனம் செய்ய வாருங்கள். இருங்க, இன்னும் முடியல. இன்னும் சாம்பார் ரசமே சொல்ல. இதுதான் சாப்பாட்டுக்கு மட்டும் சம்பா அரிசி போட்டிருக்காங்க. இன்னும் சாம்பார் வகையெல்லாம் சொல்லல. இப்பதான் ஆரம்பிக்க போறேன். பொரிச்ச குழம்பு, பூசணிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் மோர்கடி, வெங்காய சாம்பார், வாய்க்கு மிக ருசிக்கும் மிளகு ஜீரா ரசம், மதுரமாய் இருக்கும் மைசூர் ரசமும், பருப்புகள் சேர்த்த பன்னீர் ரசமும், வேண்டுவோர்க்கெல்லாம் வேப்பம்பு ரசம், குடிக்க மிக ருசிக்கும் கொட்டு ரசமும், சூரிய உதயம் போல் சீரும் அப்பளம், சுக்ல உதயம் போல் ஜவ்வரிசி கருவாடம், அக்கார வடிசையில் சர்க்கரை பொங்கல், என்னென்ன சுண்டல் வகையான வடைகள், மசாலா வடையும், வெங்காய வடையும், சொஜ்ஜி வடையுடன் நல்லெண்ணெய் வடையும், தயிர் வடையும், பால் போலிகளும், அன்னரசம், அதிரசம், பதிர் தேனியுடன் சேமியா அல்வா, ஜிலேபி லாடு, முத்து முத்தாயிருக்கும் முந்திரி லாடு, ரம்மியமாயிருக்கும் ரவா லாடு, பேஷாயிருக்கும் பேசரி லாடு, குண்டு குண்டாயிருக்கும் குஞ்சா லாடு, பல பலவெனுக்கும் பைத்தமலாடும், மைசூர் பாக்குடன் பருப்பியும் சேர்த்து போஜனம் செய்ய வாருங்கள். அப்பா மூச்சு வாங்குதுப்பா. இதெல்லாம் லட்டு பலகாரம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் பல வகை பழ வகைகள்லாம் இருக்குப்பா, போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொறி கன்னி வகைகள், பச்சை நாடாம்பழம், தேன் கதளிப்பழம், செவ்வாழை பழம், நேந்திரம் பழத்துடன் மாப்பழ திணுக்கள், பலாப்பழத்துடன் வாடை பரிமளிக்கும் ஆடை தரை வெண்ணெய் தங்காமல் சேர்த்து முப்பணிகளையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பல தினுசான சித்திரானங்களுடன் ரசித்தமாக இஞ்சி ஊறுகாய். ஊறுகாய் இல்லைன்னா அது இதுவே கிடையாது, விருந்தே இல்லை இல்லையா? அப்ப ஊறுகாயும் ஏன் விட்டுறோம்? ரஞ்சிதமாக இஞ்சி ஊறுகாய், வெடுக்கென கடிக்கும் மாவடு ஊறுகாய், பாவக்காய் ஊறுகாய், வேப்பிலை கட்டி, கொத்துமல்லி சட்டினி, மிளகாய் பொடியுடன் மிளகாய் பச்சடி, பந்தியில் பரிமாறினர். எங்க? மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். மீனாட்சி சுந்தரேச கல்யாண மண்டபத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். அப்பா, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அழகா பந்தி பரிமாறி சாப்பிட்டு சாப்பாடு முடிஞ்சாச்சு. அழகா இப்ப நைட்டு ராத்திரிக்கு அம்மா புஷ்ப பல்லக்குல எழுந்து ஊர்வலமா மணமகனும் மருமகளும் அழகா பாண்டிய நாட்டுக்கு வந்த மருமகனாக வந்த நம் இறைவனும் ரெண்டு பேரும் அப்படி காட்சி தர போறாங்க. அந்த அற்புதமான காட்சியை எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்ம போவோம். நம்ம குருவருள் ஆன்மீக மையத்திற்கு வந்த நம்ம சுந்தரேஸ்வரர், நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அழகா நாம எல்லாரும் பார்த்தோம். அவங்க திருமணத்தையும் வைபத்தையும் பார்த்தோம். கல்யாணத்துக்கு போய் சாப்பாடும் சாப்பிட்டுட்டோம். வகுப்பு முடிஞ்ச உடனே மொய்யும் எழுதிட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. திருச்சிற்றம்பலம். திருமணத்திற்கு வந்து எல்லாரும் பார்த்து இதை கேட்ட எல்லாரும் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சந்தோஷம், இந்த மனசு நிலையில இருக்கிற சந்தோஷம் வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படின்னு இறைவனை கேட்டுக்கிறேன். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு எம்பெருமானு சொல்லுவாங்களே, அவளை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை, அவளன்றி யார் போகும் ஆறறியேனே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பார். அது போல அவளன்றி அவனில்லை, இறைவனே இல்லை, சக்தி இல்லாம சுவாமி கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றது மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்.
உலகமே சந்தாசமா இருக்கணும்னு நாம நினைச்சுப்போம். இறைவனுடைய திருவடியை பற்றி வணங்குகிறேன். நன்றி, வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றிகள். வாழ்கந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி.